இப்போ என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட நான் டெய்லி இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மாற்றி மாற்றி பேசுறதுனால இங்கிலீஷே தான் ரிட்டர்ன் வருது, தமிழ் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. And I also, after long years, I am speaking in English, preaching in English. ரொம்ப வருஷம் கழிச்சு நானும் இங்கிலீஷில் பேசுகிறேன். So English is just like that. Please adjust with that also. Stick to the point, right? இங்கிலீஷ் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தாலும் நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த கருத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். So maybe somebody says that gold is important, somebody says that job is important, somebody says property is important, somebody says children important, somebody says wife important, somebody says something important, and maybe it may differ according to the other people's understanding. அநேகருக்கு தங்கம் முக்கியமாய் தோன்றும், அநேகருக்கு வேலை முக்கியமாக தோன்றும், அநேகருக்கு தொழில் முக்கியமாக தோன்றும், அநேகருக்கு பிள்ளைகள் முக்கியமாக தோன்றுவார்கள், அநேகருக்கு அநேக விதமான காரியங்கள் முக்கியமாய் தோன்றும். But when God says which something is important, it's going to be important forever. ஆனால் ஆண்டவர் எதை இது அவசியம் இது முக்கியம் என்று சொல்லுகிறாரோ அது நித்தியமாய் அது அவசியமான காரியமாகவே இருக்கும். Are you agree with that? எல்லாரும் அதை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? Praise the Lord. Let's read the word from the word of God. Psalms 138 verse number 2. வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 138 verse 2. சங்கீதம் 138:2. It says, for you have magnified your word above else. நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினீர். அல்லேலூயா. He gives honor to his word more than his big name. மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். If you read in different translations, it will come so easily out that God gives honor to his word more than anything else in the world. பலவிதமான மொழிபெயர்ப்புகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றிலும் சொல்லுகிற காரியம் அவருடைய வார்த்தையை அவர் அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதே. Hallelujah. So you have the word of God. Do you have the word of God? உங்களிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா? Amen. Anybody here seated without the word of God? இங்கே யாராவது ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இல்லை அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? If anybody seated here without the word of God is a miserable creature of this world. யாராவது ஒருத்தர் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் இங்கே உட்கார்ந்து இருப்பீர்களானால் அவங்க இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான பிறவியாக இருப்பார்கள். Hallelujah. 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 So why it is really so important? Why God gives honor to his word? ஏன் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார்? Because his word has power. ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. Hallelujah. It is just not a simple book written on a paper. இது ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல, ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட சாதாரணமான புத்தகம் அல்ல. You gives honor to the word of God. How many gives honor to the word of God? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? Giving. A few years back I was in a house in somewhere in other city. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாக நான் வேறொரு மாநிலத்தில் ஒரு வீட்டில் இருந்தேன். And that family was totally broken family. அவங்க மிகவும் உடைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தார்கள். Christian family. அவங்க கிறிஸ்தவர்கள். Again I am repeating my word, Christian family. திரும்பவும் நான் சொல்றேன், அவங்க கிறிஸ்தவ குடும்பம். 3 young children, father and mother. 3 சின்ன பிள்ளைங்க, அம்மா அப்பா. Father paralyzed, mama was having big infection on her leg, and 3 of the children were without job, seated in the house, and everything was just vanished of their house, just gone. அவங்க அப்பாவுக்கு கால் முடமா இருந்தது, அவங்க அம்மாவுக்கு ஒரு காலில் பெரிய இன்ஃபெக்ஷன், அதாவது காயம் ஏற்பட்டு இருந்தது. பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, எதுவும் இல்லாமல் இருந்தாங்க. We were just called to the house for the tea or something like that. We were just called to the house after the prayer meeting. They called us to their house for the tea. நாங்கள் ஏதாவது ஜெபக்கூட்டம் ஏதாவது வச்சோம்னா
டீ குடிக்கிறதுக்காச்சும் அவங்களுக்கு நாங்கள் கூப்பிடுவோம். So they started telling their all grieved stories before us that this happened, and God has left us and God is not with us at all. You see the condition what we are going through. அவங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் எங்களிடத்தில் சொல்லுவாங்க. ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இருந்திருந்தா எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்குமா, பாருங்க எங்கள் நிலைமை எப்படி இருக்குது, ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. Hallelujah. Then I said, come on, bring your Bible to me. அப்போது அவங்க இடத்துல நான் சொன்னேன், உங்களுடைய வேதாகமத்தை என்னிடத்துல கொண்டு வாங்க. Then every family member of the house started searching the Bible. அப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேதாகமத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. Mother is seated at the chair. அவங்க அம்மா சேர் கடையில் போய் பார்க்குறாங்க. Vinita, search is the Bible might be there at the left. Sorry? She said, Vinita, go and search, the Bible might be at the left. Yeah. Who? Mother said to her daughter, Vinita, go and search the Bible at the left. அவங்களுடைய அம்மா அவங்க மகள் இடத்துல சொல்கிறாங்க, நேராக போய் அவங்க லெஃப்டில் அந்த இடத்துல தான் வேதாகமம் இருக்கு. And to the another daughter, Nancy, just go see inside the Almira. இன்னொரு மகள் இடத்துல போயிட்டு இந்த இடத்துல பாரு, அங்கே தான் வேதாகமம் இருக்கும் அப்படின்னு. Somebody go and search under the table. சிலர் டேபிள் கடியில் மேஜை கடியிலலாம் போய் பார்க்குறாங்க. Somebody go search here and there and anyhow find the word of God. Bible. எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் போய் தேடுறாங்க, ஆனால் எங்கேயுமே வேதாகமத்தை கண்டுபிடிக்க முடியல. Finally found the Bible. கடைசியாக அவங்க வேதாகமத்தை கண்டுபிடிச்சாங்க. Filled with dust. அது ஃபுல்லாக தூசி நிறைந்ததாக இருந்தது. First bring the cloth and wipe the dust out of the Bible. முதல்ல அது மேலே இருக்கிற தூசி எல்லாம் ஊதி அதுக்கப்புறம் பைபிள் துடைக்கிறாங்க. Is it the way to give honor to the word of God? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் கனப்படுத்துகிறதா? God gives honor to his word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். At the last day of this world, God is going to judge us through the word of God alone. கடைசி நாளிலே ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தையை கொண்டு தான் நியாயம் தீர்க்க போகிறார். Hallelujah. இல்லையா? Do they left God or God left them? They says that God left them. I said that not, God didn't leave them, but you left God because the Bible, the way you kept the Bible in your house, it's without honor. ஆண்டவர் உங்களை விட்டு போகல, ஆண்டவர் யாரையும் விட்டு போகவும் மாட்டார். எந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தாமல் கனப்படுத்தாமல் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவரால் செயல்பட முடியாது. Amen. Thank God we don't have dust on our Bibles. அவங்களுடைய வேதாகமத்தில் அந்த தூசு இல்லைன்னா. Am I right? Am I right? I'm saying about you. You people don't have dust on your Bibles. உங்க வேதாகமெல்லாம் தூசு படிஞ்சில்ல. இல்லை. Okay. But another question is, Bible is always with us. வேதாகமம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. We keep the Bible under the pillow. நம்ம வேதாகமத்தை நம்மளுடைய தலையணை அடியில் வச்சுக்கிறோம். Every time we just carry the Bible, sometimes going to the church meetings. எல்லா நேரமும் ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் நாம் வேதாகமத்தை சுமக்கிறோம். But we don't read. ஆனால் அதை வாசிக்கிறது இல்லை. Hallelujah. Hallelujah. வாசிக்கிறத படிக்கிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. Getting the point, the seriousness. I am going to tell you something serious. நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? That we have to give respect by reading it every day. This should be we should be habitual reading the word of God every day. வேதாகமத்தை எப்படி நாம் கனப்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அதை வாசிப்பதின் மூலமாக தான் நாம் வேதாகமத்தை கனப்படுத்த முடியும். அது நமக்கு ஒரு பழக்கமாக மாற வேண்டும். Man will not live by bread alone but by the word of God. We are alive. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Jesus taught the prayer, gave us our daily bread. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான அப்பத்தை கொடுக்கிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். It is not simple bread what we are getting at the store and cooking in our house. Sorry? It is not a simple bread which we are getting in the market or cooking in the house. இது சாதாரணமான அப்பம் அல்ல. மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம சமைக்கிறோமே அந்த அப்பம் கிடையாது இது. That bread, everybody will be fed up with that bread because he will give that bread to everyone whether they follow Jesus or not. அந்த அப்பம்
ஆண்டவர் பின்பற்றார்களோ பின்பற்றலையோ அது எல்லாருக்குமே கிடைக்கும். Because he is so loving God to all. Because he is so loving God to all. Because அவர் எல்லாரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறபடியினால. Not even a bird will fall down, Bible says, not even a one word will fall down. வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகளை ஒன்றும் கீழே விழாது. Hallelujah. வீணாய் போகாது. So this bread is unique bread. இந்த அப்பம் அது விசேஷித்தமான அப்பம். This bread is divine bread. இது தெய்வீகமான அப்பம். And we are so privileged to have this bread because we are alive because of this bread. நாம் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டதுக்கு நாம் ரொம்ப பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். Why I am saying this is different? Because there is power in the word of God. நான் ஏன் இது வித்தியாசமான அப்பம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த அப்பத்திலே வல்லமை உண்டு. This word of God is not just simple words written here. It is a Christian thing. It's not just like that. இந்த வார்த்தை சாதாரணமாக ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. In the beginning there was word and word was with God. The word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Hallelujah. Hallelujah. The word himself is God and it is with us. அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரே நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். Let me tell you something speciality of this word of God. ஆண்டவருடைய வார்த்தை குறித்து ஒரு விசேஷித்தமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். Hebrew 4 verse number 12. எபிரேயர் 4 அதிகாரம் 12வது வசனம். Hebrew 4 verse number 12. Amen. Hallelujah. The word of God is alive and powerful. ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளதாகவும் அது வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. The book, it is having life. இந்த புத்தகத்துக்கு ஜீவன் உண்டு. Hallelujah. Hallelujah. This book has power. இந்த புத்தகத்திற்கு வல்லமை உண்டு. Power to destroy all the darknesses in your life. இந்த புத்தகத்திற்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தை முறியடிக்கிற வல்லமை இருக்கிறது. To destroy all the weaknesses and sicknesses of your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் எல்லா வியாதியையும் முறியடிக்கிற வல்லமை இந்த புத்தகத்துக்கு. Power to bring you from the death to the life. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த புத்தகத்துக்கு இருக்கிறது. Bible says not everyone will reach to the kingdom of heaven. வேதம் இப்படி சொல்ல எல்லாரும் பரலோகத்தை அடைந்து விடுவார்கள். But only those who follow the word of God will be reaching there. யார் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறார்களோ அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். Trust me, whatever the problems we are going through, whatever the diseases and problems we are going through, என்னென்ன பிரச்சனைகள் மத்தியில என்னென்ன வியாதிகள் மத்தியில நீங்கள் கடந்து போகிறீர்களோ it has power to destroy all those negative powers. இந்த புத்தகத்திற்கு அவை எல்லாவற்றையும் முறியடிக்க கூடிய வல்லமை இருக்கிறது. The moment we will open our Bible inside our house and start meditating on it, reading on it, நம்ம எப்போ நம்ம வீட்டில் நம்முடைய வேதத்தை திறந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறோமோ அதை தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ the unseen power will be released you will be not able to see that power. நாம் காணாத ஒரு வல்லமை நம்முடைய வீட்டிலே அது விளங்கும். Because it has power. The word of God is powerful and quick and sharper than the double-edged sword. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. Hallelujah. 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 One day, few days ago, I was in a house. கொஞ்ச நாட்கள் முன்பாக நான் ஒரு வீட்டில் இருந்தேன். And we were just started praying. I was asked to pray for something. ஒரு காரியத்துக்காக அவங்க என்னிடத்துல ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்க. Me and few of my young people of my church were seated together. நானும் என்னோட சபையில் இருக்கிற சில வாலிபர்களும் அங்கே அமர்ந்திருந்தோம். And one boy and one girl asked me to pray for their mother. ஒரு மகள் வந்து
என் தாய்க்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று. And mother was demon possessed. அவங்களுடைய தாய் பிசாசினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். Yeah. So as I started praying, அப்பொழுது நாங்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். that the lady and the demon was so dominant. அந்த அசுத்தாவி ரொம்ப பலமுள்ளதாக இருந்தது. Hallelujah. And that lady started opening her hair and shouting and just challenging me that you are in a wrong place. அது தலையெல்லாம் விரிச்சு போட்டு கத்திட்டு என்னை பார்த்து சவால் விடுது, நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னு. And because she was not believer lady, அவங்க விசுவாசி அல்ல. full of photos were there and idols were there in the house. அங்க முழுவதுமாக விக்கிரகங்களுடைய படங்கள் இருந்தது. And she showed me that see all these things and told me that you are at the wrong place, this is my area. அந்த அசுத்தாவை பிடித்த அந்த ஸ்திரீ அவரை பார்த்து சொல்லுகிறது, நீ பார் ஃபுல்லா எல்லா படங்களையும் பார், நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட அப்படி. She said that you are trapped. She told me that you are trapped. நீயே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு இந்த ஸ்திரீ சொல்லுது. I just took one word from the Bible. நான் வேதத்துல இருந்து ஒரு வார்த்தையை எடுத்தேன். I said that Bible's word of God says wherever I will keep my leg, that place will belongs to me. நான் வேதம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் என்னுடைய பாதப்படுகிறது கால்களை வைக்கிறனோ அது எனக்கு சொந்தமானது என்று. Hallelujah. Hallelujah. And then she got angry. Yeah, it is true. அண்ட் அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க, ஆமா இது உண்மைதான். And she raised her hands in the air like that. அவங்களுடைய கரங்களை இப்படி உயர்த்தி and said that I am going to give you a slap now. நான் இப்போ உன்னை பலார்னு அறைய போறேன். Just it is visually happening, talking one to one. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் பேசிக்கிறோம் இப்படி. I was standing little bit far from that lady. அந்த ஸ்திரீல இருந்து கொஞ்ச தூரம் நான் தள்ளி நின்னு இருந்தேன். I just came closer to her hand. அவங்களுடைய கை என்கிட்ட ரொம்ப கிட்ட வந்துடுச்சு, நெருங்கி வந்துடுச்சு. I just came like that close to her. நான் அவங்க கிட்ட அப்படி போனேன். I said, if anybody will touch me, will touch the apple of his eyes. It's written like that. நான் சொன்னேன், யாராவது என்ன தொட்டா அது ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறது. And what she did, you know, she agreed with it and she said, என்னாச்சு தெரியுமா, அது ஒத்துக்கிச்சு அதை. and she forcefully put her hands like that down. ஒத்துக்கிட்டு ஓங்கன கையை கீழே போட்டாச்சு. I myself was shocked to see every word which is written here is going to be proved true. நானே அங்கு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இங்கே எழுதப்பட்டு இருக்கிற சொல்லப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையுள்ளதாக இருக்கிறது. And this lady, why she was asked to pray? Because she was full of pain in her body. She was paining a lot. She was not able to sit. She was so much in trouble. அவங்க ஜெபிக்க சொன்ன காரணமே அவங்க உடம்பு முழுவதுமான வலி, அவங்களால உட்கார முடியாது, எந்த காரியமும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வலி வேதனையோடு அவங்க சரீரம் முழுவதுமாக இருந்தாங்க. The moment the devil was casted out, எந்த நிமிஷம் அந்த உடம்பை விட்டு அசுத்தாவி வெளியே போனதோ she became very normal, no problem at all. அந்த நிமிஷமே நல்ல ஆரோக்கியமானவர்களாய் அவர்கள் மாறினார்கள். Hallelujah. Hallelujah. And whose testimony it is? That Bhai Puneet is seated here. Just please stand up, Puneet. This is his mother was. I'm just giving you the testimony. It was his mother. நான் இப்போ சொன்ன சாட்சி அன்பு சகோதரர் அவருடைய தாயாரை குறித்து தான். அந்த சாட்சியை தான் நான் இப்போ சொன்னேன். Hallelujah. Hallelujah. Then we started going different places. Now we became 2, 3, 4, 5. Then we started going to different places. அப்போ நாங்கள் எல்லாம் 1, 2, 3, 4 பேர் அப்படி சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் நாங்கள் கடந்து போக ஆரம்பித்தோம். A girl who was demon possessed, 19, 20 years old girl. ஒரு 19-20 வயசு இருக்கும். அந்த பொண்ணு அசுத்தாவை பிடித்த ஒரு From 12 years she was having back pain and the stomach pain, extreme pain she was having. 12 வருடமாக அவளுக்கு இடுப்பு வலியும் வயிற்று வலியும் அதிகமான வலி வேதனையோடு 12 வருடம் அவள் அவதிப்பட்டார். Her family members said, "Bhaiya, do something and please make her well." அவங்க குடும்பத்தார் எல்லாம் சொன்னாங்க, ஏதாவது செஞ்சு அவளை குணப்படுத்துங்க. Never heard any gospel ever, never heard Jesus name. அவங்க இதுவரைக்கும்
எந்த சுவிசேஷத்தையோ இயேசுவின் நாமத்தையோ கேட்டதில்லை. Me and Bhai Puneet, we went to the place. அன்பு போதகரும் அன்பு தம்பி புனித் அவர்களும் அந்த இடத்துக்கு கடந்து போனார்கள். And I told him, Bhaiya, Puneet Bhaiya, bring your Bible with us this time. I said to Puneet Bhaiya, just bring the Bible this Okay. time. I asked Puneet to bring his Bible. Sorry. புனித் இடத்துல இந்த முறை வரும்போது உன்னோட பைபிள் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு நான் புனித்துக்கிட்ட கேட்டேன். And that girl was shivering and toasting right to left like that. அந்த பொண்ணு இப்படி இப்படி அப்படியே நடுங்குது, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. And one how to say that magician and the tantric, what to say in your language, tantric, you know? Yeah. Witchcraft, like which is doing witchcraft. மாந்திரீகம் செய்கிற மந்திரவாதி அங்கே ஒரு மந்திரவாதி அங்கே. He came 35 kilometer far. From 35 kilometer far, that tantric came to the house. அந்த வீட்டுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி அந்த வீட்டுக்கு வந்து. He was also failed. He could not do anything. அந்த மந்திரவாதியால எதுவும் செய்ய முடியல, அவனும் தோற்று போனான். I said to the family members, அந்த குடும்பத்தில் நான் சொன்னேன், if I will take out the word of God and I will do something with the word, that this girl will get up and will say that I have no pain at all. நான் இந்த வேதத்திலிருந்து எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னால் இந்த மகளுக்கு இனிமே எப்பவுமே வலி வேதனை வராது. I was full confident. நான் முழு நம்பிக்கை, முழு நிச்சயமா I know it is going to happen. எனக்கு தெரியும் அது நடக்க போகிறது. Because ஏனா heaven and earth will pass away but not the word of God. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. Hallelujah. We started declaring the word of God. We were not praying, declaring the word of God. When we pray, நாம ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே அறிக்கையிடும் பொழுது we were not praying, we were declaring the word of God. Delaying. We were declaring the word of God. Yeah. We were not declaring. We were declaring. We were not praying, we were declaring the word of God. நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறோம். Word of God says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, your body உங்களுடைய சரீரம் is the temple of God. அது ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கிறது. And the spirit of God will live in it. அதிலே ஆண்டவருடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். If anybody will try to defile the temple of God, யாராவது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க நினைத்தால் God will destroy him. தேவன் அவனை கெடுப்பார். Hallelujah. 1 Corinthians 3 verse number 16 and 70. Please write it down in your book. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13-16 அதை எழுதிக் கொள்ளுங்கள். Hallelujah. This is declaration by the Lord that we are his temple. இது ஆண்டவரால் நமக்கு ஆண்டவரே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று. No blood pressure, no sugar, no pain, no problem, nothing can reside inside this body because this body is God's temple. எந்த இரத்த கொதிப்போ, எந்த விதமான வியாதிகளோ, எந்த விதமான பலவீனங்களோ இந்த ஆலயத்திலே தங்க முடியாது. And God will live in us. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம். I said to that girl's body, the spirit, that God, this is God's place. You are cannot be here. Which God? I told that demon possessed girl to the demon that this place is God's place. You cannot be here. அந்த அசுத்தாவை பிடித்த அந்த பொண்ணை பார்த்து நான் சொன்னேன், இது ஆண்டவருடைய இடம், இந்த இடத்துல உன்னால இருக்க முடியாது, இங்கே உனக்கு இடம் கிடையாது. And the demon was saying, yes, it is true. Yeah. அந்த அசுத்தாவை சொல்ல, ஆமா உண்மைதான். You can practice anytime. Take the word of God and challenge the situation, and it has to be agreed because word of God cannot be failed. என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போகாது. Within 15 minutes, I guess, right, Bhaiya, 15 minutes, that girl was okay and she stood up from the bed and was doing like that. Just 15 minutes, within 15 நிமிஷத்துக்குள்ள அந்த பொண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய ஆரம்பிச்சிட்டா. And I was thinking,
the demon is just playing a game with me. I was thinking like that. நான் இப்படி யோசித்தேன், இந்த பேய் நம்மக்கிட்ட கொஞ்சம் விளையாடுது, ஆட்டம் காமிக்குது அப்படி. Then I said, what happened, Pinky? What? Her name was Pinky. I said, what happened, Pinky? What happened, Pinky? Her name is Pinky. அந்த பொண்ணோட பேர் வந்து பிங்கி. அவர் அந்த பொண்ணு இடத்துல அவர் கேட்டிருக்கார், என்னாச்சு பிங்கி, என்னாச்சு பிங்கி அப்படின்னு. The very first statement she given from the bed, the very first statement she spoke from her mouth, அந்த படுக்கையிலிருந்து பேசின வார்த்தை, I am searching my pain, it's all gone. நான் என் வலியை தேடுறேன், என் வலி காணாம போயிடுச்சு. 12 years old pain just gone like that as it was came out from my mouth. 12 years 12 வருஷம் இருந்த அந்த வலி வேதனை ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அது குணமாக்கி. Because in Mark chapter 16 it is written that disciples were preaching and God was assuring the word of God. Mark Disciples were Mark chapter 16 last verse. மார்க் 16 கடைசி. ஓகே. அந்த ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன, நீ என்னை விசுவாசிக்கிறவன் எதை செஞ்சாலும் அது அவனை ஒன்றும் அணுக முடியாது இல்லையா. சர்ப்பங்களை மிதிப்பார்கள். தம்பி ரீட் இட் அகைன். புட் இட் அகைன். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். எனக்கு டக்குன்னு ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்பிரேட் பண்ணுறதுனால டக்குன்னு வரமாட்டுது. கொஞ்சம் வசனங்களை Mark 16:20. That's what. Yeah. They shall take up serpents. No, it's not like that. But what it is? It is like or no, like the disciple. Mark it is no. Yeah, it is Mark. 16:20. 20. Yeah, man. But the thing is, I just want it has to be there that disciples were preaching the word of God and God was assuring the word of God by miracles and signs and miracles. And it is something else written here. அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க. ஆண்டவர் சீஷர்களுக்கு இல்லப்பா, சீஷர்களுக்கு கொடுப்பாங்க. This is what 16:20. Oh no. This is what. English. Okay. So I'm not getting exact word actually. Okay. So the thing is, சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போய் ஜெபிப்பீங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுது அசுத்தாவிகள் எல்லாம் உங்களுக்கு பயந்து புறப்பட்டு ஓடும் என்று. The devil was disturbing and creating problems in the house from 12 years. 12 வருஷமா ஒரு வீட்டை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு அசுத்த ஆவி. But all of a sudden within few minutes that devil bowed down. Why he bowed down? அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த அசுத்த ஆவி தலை குனிஞ்சிடுச்சுன்னா ஏன்? Because the word of God cannot be failed. It is written means that everybody has to obey. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போகாது. அவருடைய வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். Why? Because God gives honor to his word more than his big name. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறது அவருடைய வார்த்தையை. Why I am bringing this word to you this morning? ஏன் இந்த வார்த்தை இந்த காலையில் உங்களிடம் நான் கொண்டு வந்தேன்? Dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, all loving children, எல்லா அன்பான, if you are going through any problem, நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து போவீர்கள் என்றால், any difficulties of life,
ஏதாவது பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போவீர்கள் It may என்றால், be full darkness and full doubts and confusions. ஒருவேளை முழுவதும் அது அந்தகாரமாகவும் உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைந்ததாகவும் இருந்தால், குழப்பம் நிறைந்ததாகவும் இருந்தால், Simply take the word of God with you. ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு எடுத்து சொல்லும். Hallelujah. அல்லேலூயா. Every single word will uphold you in every deadly situations. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தாங்கிக் கொள்ளும், உங்களை ஏந்திக் You கொள்ளும். can practical it. You can do it. Practice it. நீங்க அதை முயற்சி செய்து பாருங்கள், அதை பழக்கப்படுத்தி பாருங்கள். God is not going to be fail ever. ஆண்டவர் ஒருபோதும் தோற்று போக மாட்டார். Write down your problems in your diary. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களோட டைரியில் எழுதுங்க. Take the word according to the problem. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க. And you will see the problem will be vanished away just like that if you believe the word of God. நீங்க சீக்கிரமாய் பார்ப்பீர்கள், அந்த எல்லா பிரச்சனைகளும் அப்படி கடந்து போகிறது. It has to be done because heaven and earth will pass away, but not the word of God. Cannot be. இது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. Hallelujah. அல்லேலூயா. God gives honor, importance to his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவமும் அதை மகிமையும் படுத்துகிறார். We are obliged to give honor to the word of God. நாமும் அவருடைய வார்த்தைக்கு கனமும் மகிமையும் செலுத்த வேண்டும். It's a powerful word of God is powerful. அது வல்லமை நிறைந்த வார்த்தை. Worthy to be given importance. அது முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. How can you give importance? நீங்கள் அதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? Reading every day. ஒவ்வொரு நாளும் அதை வாசிப்பதினாலே. Start your day with the word of God. ஒவ்வொரு நாளும் உங்க நாளை நீங்க துவங்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையோடு துவங்குங்க. One word I wanted to read and close it today. ஒரே ஒரு வார்த்தை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். This word, this book should not be departed from your life. இந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. Joshua 1:7. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். Eight. Hallelujah. Hallelujah. This book of law should not depart out of your mouth, but you shall meditate therein day and night. They may be observed to do according to all that is written therein. For then you shall make your ways prosperous. If you meditate day and night and read it again and again, that everything what you do will be going to be prosper. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். Hallelujah. Hallelujah. Everything going to be succeeded. Everything Bible says, not I am saying. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, எல்லாமே உங்களுக்கு வாய்க்க போகிறது. First you have to keep the word first in your mouth and in your life. ஆனால் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். Give honor to the word of God. ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்படுத்துங்கள். Word of God has power to sustain you all very easily. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் எல்லாரும் ஜெயம் பெற அது வழிவகுக்கும். Hallelujah. 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 Praise the Lord. May God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பார். Thank you, Pastor.